வணக்கம். இன்று ஏப்ரல் 14 இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர், இந்திய சட்டத்தை வடிவமைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 5 கொள்கை தலைவர்களிலே அம்பேத்கர் அவர்களை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக அம்பேத்கர் என்பவர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் தலைவர் என்றும் குறிப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு கட்டமைப்பை தமிழக வெற்றி கழகமானது உடைத்தெறிந்துள்ளது. இந்தியாவின் சட்டத்தை கட்டமைத்ததன் மூலமாக, உருவாக்கியதன் மூலமாக இந்திய மக்களை ஒரு வழி பாதையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இன்று வரை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே பெரும்பாலான அரசியல்வாதிகள் அரசியல் வியாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினாலே இந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் கீழ்நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாக்கு வங்கிக்காக ஒரு சில அரசியல் கட்சிகள் சாதிய கட்டமைப்பை உருவாக்கி அம்பேத்கர் அவர்களை ஒரு சமூகத்தின் தலைவராக போற்றிக் கொண்டு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். கோவில்கள் எல்லாம் ஆபாசத்தின் உச்சம் என்று விமர்சித்த ஒரு சில அரசியல் தலைவர்கள் இன்று தேர்தல் நெருங்குவதால் கோயில் கோவிலாக ஏறி சென்று தலையிலே விபூதி அடித்துக் கொண்டு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழக மக்களுக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும், சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும், சம உரிமை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய துறையில் உச்சத்திலிருந்து ஒரு தலைவன் மக்களுக்காக சேவை செய்ய வரும்பொழுது அவரை ஜோசப் விஜய் என்று விமர்சனம் செய்கின்றார்கள். மத்தியிலே ஆளக்கூடியவர்கள், மாநிலத்திலே ஆளக்கூடியவர்கள் சங்கி விஜய் என்று அழைக்கிறார்கள் தலைவர் அவர்களை. இன்னும் ஒருபடி மேல ஐடியா தரேன் நானு. முகமது ஜோசப் விஜய் என்று கூட நீங்க அழைத்துக்கோங்க, ஒரு கவலை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்க தளபதியோட பெயரை பார்த்து நாங்க இயக்கத்துக்கு வரல. எங்க தளபதியோட நல்ல குணங்களையும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், தமிழக மக்கள் முன்னோக்கான வழியில செல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் பணி செய்ய தலைவர் வந்திருக்க குணத்தை கண்டு நாங்கள் அரசியல் செய்ய வந்துள்ளோம். தலைவர் வழியில் நித்தம் பயணிப்போம், வெற்றி நமதே. நன்றி.